வந்துட்டு இயற்கையிலே கருவாடு வந்து உப்பு வச்சு விளைக்கிறனால ஆமா. கருவாடுகள்ல உப்பு அதிகமா வரும். அதிகமா. இப்ப தொக்குல நம்ம உப்பு போட்டோம்னா கக்கி. அதிகமா கரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து வெங்காச்ச கருவாடுனா, ஆ, அந்த நைஸ் உப்பு இருக்குல்ல, ஆமா. அது கொஞ்சம் போடனா அந்த தொக்குக்கு நல்லா இருக்கும். வெங்க வச்ச கருவாடுனா இது உப்பு போடாம காய வைக்க. காய வைக்க அப்படியே கேட்டுக்கிறங்க. வெங்க வச்ச கருவாடுனா வெங்காச்ச கருவாடு. வெங்காச்ச கருவாடு. ஆ. உப்பு போடாம காய வைக்கிற கருவாடை வெங்காச்ச கருவாடுன்னு சொல்றோம். வெங்காச்ச கருவாடு. இப்ப ஆமா. மிளகா பொடி போட்டிருக்கேன். சரி. அந்த வெங்காச்ச கருவாடு மட்டும் நல்லா கலகலன்னு இருக்கும். அது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் அது போடுறேன். எப்படின்னா நம்ம நார்மலா வாங்குற மீன் கறி மாதிரி ஆமா. எவ்வளவு உப்பு தேவையோ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். அதுல கருவாடுல உப்பே இருக்காது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com. வந்துட்டு இயற்கையிலே கருவாடு வந்து உப்பு வச்சு விளைக்கிறனால ஆமா. கருவாடுகள்ல உப்பு அதிகமா வரும். அதிகமா. இப்ப தொக்குல நம்ம உப்பு போட்டோம்னா